தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு மே மாத ராசி பலன் தசாபுத்தி ரீதியாக மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு இந்த மே மாதத்தில் இந்த கிரக நகர்வுகள் என்ன பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு தசைக்காக பார்ப்போம். ஏன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனியாக போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சில பதட்டத்திலே இருக்கிறாங்க, நிறைய கஷ்டத்திலே இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும்னா, இதில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். சந்திர தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? மகர ராசிக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள, அதாவது 20 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பூர நட்சத்திரம்னாக்கா சுக்கிரனோட நட்சத்திரம், அதன் பிறகு சூரியன், அதன் பிறகு சந்திரன். அப்போ 10 வயசுல இருந்து 34 வயசுக்குள்ள இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரத்துக்கு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். இப்போ சந்திர தசை, இந்த ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். சந்திரமகா தசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இந்த மே மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனோட நகர்வு அது மாதிரி. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 9, 10ஆம் இடத்துல 2 இடத்துல இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இன்னொன்று சனி பார்வையில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது, மனசு ரீதியாக ஒரு சில அழுத்தங்களை கொடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா, இப்போ சந்திர தசை விரையாதிபதி தசை, கூட சேரக்கூடிய கிரகங்கள் சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் கேது சேர்க்கை, அது மாதிரி இல்லை வேறு பாவகிரக சேர்க்கை எதனா இருந்துச்சுன்னா படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் எல்லாருமே படிச்சுறாங்க. ஆனால் படிச்சுறாங்கன்றதை விட நிறைய பேருக்கு படிப்பு தடைகளை கொடுத்துருக்கு. எல்லாருமே படிக்கிறாங்க, ஆனால் நல்லா படிக்கிறாங்களா, நல்ல ஒரு உயர் பதவி போகிற அளவுக்கு, நல்ல ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்கிறாங்களா அப்படின்னாக்கா டவுட்டு தான். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடுமையான காலகட்டம். இதில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்னாக்கா, இப்போ அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் காலவாரி விட்டுரும். டோட்டலாகவே எல்லாமே டல்லாக்கி விட்டுச்சுனாக்கா, நிறைய தடைகளை கொடுத்துச்சுனாக்கா, இதுலேருந்து நீங்கள் எந்திரிக்கிறதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். அப்போ படிப்புலேருந்து மீண்டு திரும்ப அந்த படிப்பு படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போய் பிடிக்கிறது, ஒரு லைனில் போய் நிற்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே இது எல்லாமே என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நேரங்காலம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு தசை எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிருங்க. சரி, உங்கள் வீட்டில் யாரோ இருக்காங்க, உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் இல்லைனாக்கா மக நட்சத்திரத்தில் இப்படிலாம் உத்தர நட்சத்திரத்தில் படிக்கிற காலகட்டத்திலே இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. இப்போத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்து தான் வரோம், ஒவ்வொரு மாதம் பலன்கள் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரே மாதத்தில் எல்லாமே மாறிடாது, ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. ஆனால் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுங்க. நிறைய பேர் டல்லாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி, அது மாதிரி ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவாங்க. அதனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னாக்கா பரவாயில்ல. இப்போ வேலைலாம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் சிறப்பு. வேலை கொடுத்துரும், அஷ்டம சனியில் வேலை கொடுத்துரும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார், அடுத்து சூரியன் வருவார் 15 டேட்டுக்கு மேலே. இதெல்லாம் ராசியாதிபதி ஒரு பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடைய பார்வை இருக்குது, அதுவே சிறப்பு. உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை கொடுக்கும், நிறைய எந்திரிச்சு ஓட வைக்கும். இப்போ உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ முயற்சிகளை எதை எடுத்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. பொதுவாகவே சொல்லணுன்னாக்கா அஷ்டம சனி நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும். அதனால் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. இப்போ 31 வயசுக்கு மேலெல்லாம் இருக்கிறீங்களே, இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 to 41 வரைக்கும் வரும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஒன்று. இன்னொன்று செகண்ட் மேரேஜுக்கெல்லாம் திருமணம் கூடி வந்துடும். அதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதத்தில் நல்ல ஒரு முயற்சி, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு அழகாவது சக்ஸஸை கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல ஒரு மாற்றம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கறது. வேலை ரீதியாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில். வேலை ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளில் போகுதுன்னா அப்படியே விட்டுருங்க, நல்லபடியாக எதை பற்றியும் கண்டுக்காதீங்க.
கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னாக்கா அதுலேயும் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. அடுத்து செவ்வாய் தசை. மக நட்சத்திரக்காரர்களுக்கு 41 to 48, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 15 to 22. நான் படிப்பு சம்மந்தமாக நிறைய சொல்லிட்டேன். அந்த படிப்பு சம்மந்தமாக எப்படி இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஆனால் செவ்வாய் தசை இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். திடீர்னு இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகளே போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட பார்வையும் இருக்குது. இன்னொன்று 3ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட பார்வையும் இருக்குது. இது எல்லாமே முயற்சி ஸ்தானத்துக்கும் வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு இந்த சுபகிரகங்கள், அதாவது இந்த ராசிக்கு வந்து சுபகிரகம் அப்படின்னாக்கா செவ்வாய் அவரோட பார்வை பதிகிறதும், அதே மாதிரி சூரியனோட நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா 15 டேட்டுக்கு மேலே சுக்கிரனோட சேர்ந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறது இன்னும் சிறப்பு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே எந்த தசையாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை வருதா தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி வேலை நல்லாயிருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று, புதிய முதலீடோ இல்லை வந்து புதிய தொழில் தொடங்குறதோ கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம், பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போட்டோம், தப்பே கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அது தவறாக தான் இருக்கும். அதனால் வந்து அடுத்தவங்கள பேச்சு கேட்காதீங்க, சைலண்ட்டாக கூட இருந்துடலாம், தப்பு கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து ராகு தசை. மக நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 28 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 40. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 22 வயசுக்கு மேலே 66 வயசுக்குள்ளே இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. சிம்ம ராசிக்கு வந்து ராகு நிறைய பேருக்கு வந்து இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. இந்த அஷ்டம சனி மட்டும் இல்லை, 2020 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2021 எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதுலேருந்தே ஒரு மாதிரியாக போய் இப்போ வந்து வேலை பிரச்சனை வந்திருக்கும். 2020 அப்படி இல்லைனாக்கா 21க்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம் வந்திருக்கும். 21க்கு பிறகு சரியில்லை சார், அப்போ வந்து ஒரு அதிகாரி மாறினார், அதுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனை. இல்லைனா ஒரு இடம் மாற்றினாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு நிறைய நெருக்கடி தான் கொடுத்துட்டே வராங்க. என்னவோ தெரியல, முன்ன மாதிரி இல்லை, முன்ன நல்லா இருந்தது எனக்கு வேலைலாம், இப்போ வந்து சரியில்லை அப்படின்வாங்க. ஒன்று 22 இருக்கும், அப்படி இல்லைனாக்கா 24 இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா 23 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து மேலதிகாரி மாறுறது, ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படியே மாறி வேற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க. அவங்க உட்காந்து அது ஏகப்பட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. உங்களை மாற்றணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய நெருக்கடிகளில் போகும். இதெல்லாம் வந்து ராகு தசைக்கு கொடுத்துருக்கும். அஷ்டம சனினாலே உங்களுக்கு வந்து ராகு தசைக்கும் அஷ்டம சனிக்கும் ஆகாது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானுக்கு வக்கர கிரகத்தை பார்த்தாலே ஆகாது. வக்கர கிரகம் அப்படின்னா ராகு கேது எல்லாம் வக்கர கிரகம் தான். மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் வக்கரமாக இருக்குது அந்த கிரகத்தை இந்த சனி பகவான் பார்க்கும்போதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ சனி பார்வையில் ராகு மாட்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட 2022 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இல்லைனா 20 கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நல்லா தசை போயிட்டுருக்கோம் ராகு தசை. 2021 நிறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். அந்த வருமானம், தொழில் எல்லாமே பாதிச்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ராசியாதிபதி பார்வையும், இன்னொன்று 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறது சிறப்பு. ஓரளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும், ஓரளவுக்கு பண வரவு கொடுக்கும். யாருக்காவது கொடுத்த கடன் வரலன்னா இப்போ வரும். வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வருமானம் வரும். தொழிலுங்கிறது ஓரளவுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா விட்டுருங்க. ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தில் போகுது அப்படின்னாக்கா அனுசரித்து போங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. இது வந்து இந்த தசை அப்படி தான், இது வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் ராகு தசை அப்படிங்கிறது. கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும்னா இன்னொரு 1 வருஷ காலத்துக்கு நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். அடுத்து குரு தசை. குரு மக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 to 82 வயசு வரைக்கும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து அந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 46 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும், அதாவது 30 வருஷமானு கேட்டுறாதீங்க, 16 வருடம் தான் அந்த குரு தசை. இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அதை பொறுத்து அந்த சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், அதன் பிறகு சந்திரன், அதுக்கு பிறகு செவ்வாய், அதன் பிறகு ராகு, அதன் பிறகு குரு, அப்படி தான் வரும். அதனால் 46 டு 76க்குள்ளே இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது வருது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 40 டு 56. இந்த குரு தசை எப்படி இருக்கும்? அஷ்டம சனிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு, இன்னொன்று 8ஆம் அதிபதி, அந்த வீட்டில் தான் சனி இருக்கிறார். இன்னொன்று குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். ஏற்கனவே சொல்லிட்டேன், 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும், இன்னொன்று சூரியனோட பார்வை, சுக்கிரனோட பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதார வரவை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதாவது கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ வரும். வாங்கின கடனை நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது ஏதோ ஒரு வருமானம் பைசல் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு கட்டலாமான்னு இருக்கும். இப்போ கட்டலாம், இப்போ தொடங்கலாம். இன்னொன்று இடம் வாங்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை தொந்தரவுகள், இதில் யாராருக்கெல்லாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கோ, மருத்துவ செலவுகள் இருக்கோ, அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. நிறைய மாற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க எதிர்பார்க்க போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அருமையாக இருக்கும் அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு குரு தசை நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நல்லாயிருக்கும். ஓகே தான். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஏற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும். நன்றி.